ஹலோ கைஸ், ஒன் பீஸில் ஹெக்கட் ஐலண்ட் அப்படிங்கிற இந்த ஆர்க்கோட ஃபஸ்ட்டு எபிசோட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த வீடியோவில் இந்த எபிசோட் 1 எப்படி இருக்குது அப்படிங்கிற மொத்த மேட்டரை பார்த்துடலாம். வீடியோக்களை பொறுத்தவரைக்கு புதுசு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். என்னதான் இந்த ஒன் பீஸ் அப்படி அனிமே ஸ்டார்டிங்கில் அனிமேஷனில் கொஞ்சம் வஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க காலம் போக போக அவங்க அனிமேஷனில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வானவாக்கில் அவங்க அனிமேஷனை வேலை பண்ணாங்க. பட் இப்போது எக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வானவாக்கில் இருக்க அந்த அனிமேஷன் ஸ்டைல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஒன் பீஸில் பார்த்தீங்கன்னா 1088 எபிசோட், அதாவது பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கடைசி எபிசோடு. அந்த எபிசோடையும் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த எபிசோடு நீங்கள் சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷனில் இருக்க டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அனிமேஷன் பார்க்குறப்ப அதை அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட ஒரு புது ஆர்க் அப்படிங்கிறதுனால இந்த ஆர்க்குக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புது ஓப்பனிங் சாங் போட்டிருப்பாங்க. அந்த ஓப்பனிங் சாங்கை பார்க்க பக்கவாக இருந்தது. அந்த ஓப்பனிங் சாங்கை விட அந்த இடத்துல ப்ளே பண்ண அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது மங்கா பார்க்காம நீங்கள் அந்த இன்ட்ரோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல மேட்ரை அந்த இன்ட்ரோவில் அவங்க அப்படியே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அந்த இன்ட்ரோவை எடுத்து ஒரு பிரேக் போட்டு நினச்சாலே பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடலாம். அந்தளவு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோவில் ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது. யார் யாரெல்லாம் பார்த்து யாரும் சண்டை போட போகிறாங்க, அதுவும் தாண்டி யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் தோக்க போகிறாங்க, யாரெல்லாம் எந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல மேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இன்ட்ரோலே காமிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரோவும் இருக்கும். அந்த அவுட்ரோவில் பார்த்தீங்கன்னா லூபி ஸ்ட்ரா எப்படி ஃபார்ம் பண்ண அப்படிங்கிற அந்த மேட்டர் காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோரோவை இன்வைட் பண்ணது, அதுக்கடுத்து நம்ம நாமி, உசோப், சாஞ்சி அப்படின்ட்டு ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி அவர் ஸ்டார் சேர்த்துருப்பார். அப்படி சேர்த்தார் அப்படிங்கிற அந்த மேட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அவுட்டல் காமிச்சிருந்தாங்க. அது பார்க்கறது சூப்பராக இருந்தது. எபிசோடோட அனிமேஷன் இன்ட்ரோ அவுட்ரோ அப்படின்ட்டு மொத்த மேட்டர் பார்த்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடோட மெயின் மேட்டரான ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்படியே போன எபிசோடில் அவங்க எங்கே விட்டாங்களோ அப்படியே அதே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா அவன் ட்ரீம் பற்றி அவன் டீமுக்கு சொல்லியிருப்பான். அந்த மேட்டர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. பட் லூஃபியோட ட்ரீம் என்ன அப்படிங்கிற அந்த மேட்டரை அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. அதை மங்களம் ரிவீல் பண்ணல, அனிமலே ரிவீல் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா லூஃபியோட இந்த ட்ரீமை லூஃபி பார்த்தீங்கன்னா பைலட் கிங்காக மாறுவான் பார்த்தீங்களா, அந்த ஒரு சமயத்தில் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு அந்த ட்ரீம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு தீர்வு தோணுச்சுன்னா அந்த தீர்வியை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஒரு பக்கம் ஸ்ட்ராகஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் சாபோ காட்டுவாங்க. சாபோ பார்த்தீங்கன்னா மெடிஜோவில் இருப்பான். மெடிஜோவில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருப்பான். அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் அடுத்த எபிசோடில் கொஞ்சம் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா மெடிஜோவில் இருக்க அந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டோட ஃப்ளாக் எடுத்திருக்காங்க. ஒன் பீஸ் வேர்ல்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட்டை டேரக்டாக பார்த்தீங்கன்னா வார்டு கூப்பிடுறது சமம். இந்த மேட்டர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்எஸ் லாபி அப்படிங்கிற அந்த ஆட்களே பார்த்துருக்கலாம். இப்போ சாபோ அந்த ஒரு ஃப்ளாக் அடிச்சிருப்பான். அதையும் தாண்டி சாபோ பார்த்தீங்கன்னா கிங் கோபராவை கொண்டு இருக்கா அப்படிங்கிற அந்த மேட்டரை பார்த்தீங்கன்னா நியூஸில் போயிட்டு இருக்கும். ஸோ கிங் கோபரா அப்படிங்கிற இந்த கிங்கை நீங்கள் ஆல்ரெடி அலவாட்ஸ் ஆர்க்கில் பார்த்துருக்கலாம். அந்த ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா அலவாட்ஸோட கிங்காக தான் இருப்பார். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிங்கை நம்ம சாபோ கொண்டுட்டா அப்படிங்கிற அந்த மேட்டரை நியூஸில் போடுவாங்க. இதை பார்த்த டிராகன் பார்த்தீங்கன்னா சாபோ அந்த கோபரை கொண்டுந்தானா நான் கண்டிப்பாக சாபோவை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சாபோ மேலே கோபமாக இருந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாபோ கரெக்டாக அந்த சமயத்தில் தான் ரெவல்யூஷன் ஆர்மிக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கிங் கோபரை கொள்ளல அப்படிங்கிற அந்த மேட்டை சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாபோ இமு அப்படிங்கிற
அந்த கேரக்டர் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த இம்மு தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட ஒரு மெயின் வில்லனாக இருக்கப்படுறாரு. சாபோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்டி ட்ரோனில் வந்து இந்த இம்மு தான் உட்காந்துட்டு இருந்தா அப்படிங்கிற அந்த மேட்ரை வந்து டாக்டர் சொல்லிட்டு இருப்பான். பட் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற இந்த ஒரு காலை வந்து கவர்மெண்ட் கேட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் சாபோ வந்து இந்த இம்மு கேரக்டரை பற்றி பேச ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர்ஸ் இருக்காங்க, எல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து அவங்க கீழே வேலை செய்கிற அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை பார்த்தீங்கன்னா அந்த காலை ட்ரேஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த மேட்ச் சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸ் வேர்ல்டில் இமு அப்படிங்கிற இந்த கேரக்டர் பற்றி நம்ம எல்டர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குமே வந்து இந்த இமு கேரக்டரோட ஐடென்டிட்டி அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க இந்த கேரக்டரை பற்றி யாருக்கும் தெரியாமல் பார்த்துருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம எல்டர்ஸ் வந்து அந்த ஒரு கால் ட்ரெஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த எபிசோடில் இந்த இமுவோட ஸ்க்ரீன் டைம் பார்த்தா வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இமு வந்து அவங்க அந்தளவுக்கு ஒன் பீஸில் பேச காட்டவே மாட்டாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீனில் வந்து இமு வந்து அந்த எம்டி தோனில் உட்கார்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவரி ஆர்க் அப்படிங்கிற அந்த ஆர்க்கில் காமிச்சிருப்பாங்க. அந்த ஆர்க் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா பல எபிசோட் பேருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இமு அப்படிங்கிற இந்த கேரக்டரை அவங்க ஒன் பீஸில் காட்டுறாங்க. ஸோ பட் இந்த ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த இமு கேரக்டருக்கான ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ஆர்க் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இமு அப்படிங்கிற கேரக்டரை பற்றி நமக்கு ஒன் பீஸில் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இமு அப்படிங்கிற கேரக்டர் வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா லுலுசியா அப்படிங்கிற அந்த ஹைலேண்ட் இருக்கும். அந்த ஹைலேண்டில் ஒரு எக்ஸ்பேக் போடுவோம். இந்த லுலுசியா அப்படிங்கிற ஹைலேண்டில் இப்போதைக்கு சாபோ இருக்கான். அந்த மேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹைலேண்டில் அவன் அந்த எக்ஸ்பேக்கை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹைலேண்டுக்கு மேலே வந்து ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் பீம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைலேண்டில் அடிக்கும். அதுக்கடுத்து அந்த ஹைலேண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாம அப்படியே அழிஞ்சு போயிடும். இந்த மேட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க அனிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாபோ இருக்கானா செத்தானா அப்படிங்கிற எந்த மேட்டரை வந்து அவங்க இப்போ சொல்ல மாட்டாங்க, போக போக அதை அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்ட்ராகஸை காட்டுறப்ப ஸ்ட்ராகஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புயலை மாட்டிட்டமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற அந்த மேட்டை கண்டுபிடிப்பாங்க. அந்த இடத்துல யாரும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த மேடை தான் நம்ம லூஃபி சொல்லியிருப்பான். அது வந்து சாஞ்சி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிற அந்த மேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவான். சாஞ்சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்படின்னாலே அப்படியே அலைஞ்சிக்கிட்டு போகிறவன். அந்தாண்டி இந்த ஆட்டில் பார்த்தீங்கன்னா சாஞ்சிக்கிட்ட லேடி ரேடார் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுங்க இருந்தாலும் அந்த மேட்டர் சாஞ்சி அசாராக கண்டுபிடிப்பான் அப்படிங்கிற அந்த மேட்டரை அவங்க இந்த ஆட்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் காமிச்சது நம்ம சாஞ்சி தான். அதுக்கு நம்ம ஜோரை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒன் ஷாட் ஸ்டைல் யூஸ் பண்ணி அவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றிடுறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பானி கேரக்டர். ஸோ இந்த பானி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் வந்து ஃபேன் பேஸுங்கிறது பெருசாக இல்லை. பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமே முடிகிறப்ப இந்த பானி கேரக்டர் பல பேருக்கு பிடிக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த பானியோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆளுக்கு தான் காட்டுவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு தரமான ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பானியை காப்பாற்றினோடனே பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டரை பார்த்துருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு தரமான எபிசோட். அது ஒன் பீஸில் பார்த்தீங்கன்னா பேசிங் அப்படிங்கிற அந்த மேட்டர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. போன வானர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தேவையான சீக்வன்ஸை திரும்பி அவங்க போட்டு காமிச்சு பல பேர் வந்து செம்ம கடுப்பேற்றிருப்பாங்க. ஆல்ரெடி நான் பொறுத்த அந்த வானர்க்கோட ரிவ்யூலே பார்த்து நான் வந்து அதில் ஒரு குறைய சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எகேட்டல் டார்க்கோட ஃபஸ்ட் எபிசோடில் பெருசாக பார்த்தீங்கன்னா பேசிங் ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆர்க் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணாங்கன்னா அது தரமாக இருக்கும். ஒன் பீஸ் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாத அனிமேவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கு அவங்க முடிக்கலாம். பட் இதே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மேட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம்.
பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எபிசோட் 1ல் வந்து அவங்க பெருசாக வந்து பேசிங் ப்ராப்ளம் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த எபிசோடுக்கு நான் வந்து கண்டிப்பாக 10 out of 10 கொடுப்பேன். இந்த எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தா 10 out of 10 கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.